Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நேற்று வந்து TCS NQT பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் வந்து இப்போது அரௌண்ட் ஒரு 7 days தான் இருக்குது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா November 13th வந்து எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த TCS NQT அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ என்னால் அப்ளை பண்ண முடியல பிரதர், ஸோ எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 to 4 weeks ஒன்ஸ் வந்து அந்த எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து முடிஞ்சால் அந்த டீட்டெயிலையும் உங்களுக்கு வந்து நான் கிவன் பண்ணுறேன், இங்கே ஷோ பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த TCS NQTயில் எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று பார்த்ததில் ஒரு அரௌண்ட் ஒரு 3 கேட்டகரிஸ் இருந்தது. ஸோ அது என்னென்ன கேட்டகரி, ஸோ அந்த என்னென்ன கேட்டகரியில் யார் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸோ அந்த என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன டெஸ்ட்டு கொடுப்பாங்க, ஸோ என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணலாம், ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ அந்த டெஸ்ட் வந்து அந்த 3 கேட்டகரிக்கும் ஒரே டெஸ்ட்டு ஒரே டைமிங்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆகும். ஸோ அது என்ன டெஸ்ட்டு என்ன டைமிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு TCS NQTயோட Part-2 கூட வச்சுக்கோங்க இந்த வீடியோவை. ஸோ இந்த இதில் ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்குது. அந்த 3 கேட்டகரிஸ்க்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, ஸோ அந்த 3 கேட்டகரிஸில் ஒரு கேட்டகரிக்கு அரௌண்ட் ஒரு 700,000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 700 அந்த 1000 rupeesக்கு வந்து உங்களுக்கு ஒர்த்தபிளான என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த டாபிக்ஸை வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு A to Z தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நீங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களுமே கூட அந்த சேனல் அந்த கிவ்அவே கான்டெஸ்டோட வின்னராக கூட கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த வின்னருக்கு நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோ கொடுப்பலாம். ஆக்சுவலி இந்த ஒரு டேஷ்போர்டு தான் நம்ம வந்து நேற்று பார்த்துருப்போம். அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த டேஷ்போர்டு அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டேஷ்போர்டை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இதில் இருக்க டேட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா November 1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 13th November வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 கேட்டகரிஸ் இருந்தது இல்லையா, அந்த 3 கேட்டகரி தான் என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா TCS NQT காக்னிட்டிவ் ஒன்று இருக்குது, TCS NQT காக்னிட்டிவ் வித் ப்ரீ பேக் ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TCS NQT வித் IT ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா TCS NQT காக்னிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ மீன் இந்த கேட்டகரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேட்டகரியில் அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வெர்பல், நியூமெரிக்கல் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 800 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 800 rupeesலேருந்து டிஸ்கவுண்ட் போக நமக்கு வந்து ஒரு 200 குறைச்சி நமக்கு வந்து 600க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா டாக்ஸஸும் அப்ளை பண்ணி தான் வந்து நமக்கு 600 கொடுத்துருக்காங்க. ஸோ அரௌண்ட் 200 கம்மி பண்ணிட்டு நமக்கு 600 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து அவங்க அப்கமிங் டேட்ஸு, நெக்ஸ்ட் டெஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் கவரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேக் எடுத்திங்கன்னா இந்த டெஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டல் மார்க்ஸ் வந்து 65 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு 65 மார்க் நமக்கு டியூரேஷன் எவ்வளோ நேரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 105 minutes வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த 105 minutes அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு வந்து 1.5 hours வந்து இருக்கும். ஸோ அந்த 1.5 hours நம்ம வந்து எந்தெந்த டாபிக்ஸை கவர் பண்ணால் இந்த TCS காக்னிட்டிவ் வந்து நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் வெர்பல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் எபிலிட்டி அண்ட் TCS NQT சைக்கோமெட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூமெரிக்கல் ஒரு 4 கேட்டகரி, இந்த TCS NQT காக்னிட்டிவ்ல ஒரு 4 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன ஒரு 4 கேட்டகரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு ஆப்டிடியூட் கொஷின். ஸோ இந்த ஆப்டிடியூட் கொஷின்ஸ்லாம் எங்கே படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 599 வந்து நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே சொல்லி தருவாங்க. ஸோ பேசிக்காக நான் நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதில் படிச்சிருக்க மாட்டேன். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் வந்து நம்ம படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற அளவுக்கு கண்டிப்பாக இதில் சொல்லி தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடையாது. ஸோ இங்கிலீஷ்லாம் வந்து நான் வந்து ஒரு கம்யூனிகேஷன் பேரியராக அந்த
மாதிரி சொல்லலாம். இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக நம்ம படிக்கலாம். ஸோ ஆனால் வந்து இதில் வந்து கிளியர் கட்டான ஒரு கான்செப்ட்ஸே அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம என்ன இந்த எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இந்த 599 மட்டும் பே பண்ணிவிட்டு நம்ம வந்து யூடியூப் சேனலில் தமிழில் இருக்குது. ஸோ அந்த யூடியூப் சேனலில் லேர்ன் வித் ஃப்ரீ சம்திங் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் அவர் வந்து கிளியர் கட்டாக எல்லா டாபிக்ஸுமே வந்து நமக்கு வந்து ஆப்ஸில் கவர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனால போதும். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூடியூப் சேனல் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் அந்த ஒரு சேனல் நான் வந்து சொல்லுவேன். அது என்ன சேனல் நான் சரியாக பார்க்கலாம், ஆனால் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த சேனலை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நியூமெரிக்கல் எபிலிட்டியில் நம்பர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அரித்மெட்டிக், எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டேட்டா இன்டர்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்பல் அபிலிட்டி. ஸோ வேர்பல் அபிலிட்டி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷ் கிராமர் கொடுத்துருக்காங்க, தென் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 25 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரீசனிங் எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசனிங் எபிலிட்டியில் இந்தந்த டாபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா இதில் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து identifying word and numerical patterns and problem solving, figural and factual analysis and decision making and proportional reasoning and visual and spatial reasoning அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 மார்க்ஸ்னா ஒரு கொஷின் வந்து ஒரு மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் TCS NQT சைக்கோமெட்ரிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைக்கோமெட்ரிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயுமே படிக்க தேவையில்ல. அந்த கேட்டகரி இந்த கேரக்டர் ரெலவென்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சனாலிட்டி ட்ரைன்ட் பேஸ்ட் ஆன் பிக் 5 மாடல், மோட்டிவேஷனல் டெஸ்ட் பேஸ்ட் ஆன் மோட்டிவேஷன் நீட் தியரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து நமக்கு TCS NQT காக்னிட்டிவ்ல வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேட்டகரிக்கு போவோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா TCS NQT காக்னிட்டிவ் வித் ப்ரீ பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த TCS NQT காக்னிட்டிவ் ப்ரீ பேக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுலையுமே வந்து வேர்பல், நியூமெரிக்கல் அண்ட் ரீசனிங் எபிலிட்டிஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1447 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 1450 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் அதுல இருந்து நமக்கு வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் போய் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் பண்ணி நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1000 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க. ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுலையுமே வந்து அரௌண்ட் ஒரு டெஸ்ட் கவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் 65 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் 105 மினிட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த காக்னிட்டிவ்ல என்ன கொடுத்துருந்தாங்களோ ஸோ அதே தான் வந்து இதுலையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 4 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. நியூமெரிக்கல் எபிலிட்டி, வேர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, TCS NQT சைக்கோமெட்ரிக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூமெரிக்கல் எபிலிட்டியில் அதில் காக்னிட்டிவ்ல பார்த்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 20 மார்க்ஸ், 25 மினிட்ஸ், தென் 25 மினிட்ஸ், 25 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இங்கிலீஷ் கிராமர், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஸோ அதில் காக்னிட்டிவ்ல என்ன சேமாக இருந்ததோ அதே தான் எல்லா டாபிக்ஸ் இதில் சேமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஒரு கேட்டகரி இருக்குது. இதை படித்து நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ ஃபைனலாக ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அது என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் மெயின். வந்து இந்த ஐடி படிச்சிருக்கவங்களுக்கு இதுதான் ரொம்பவே ஒரு மெயினாக இருக்கும். ஸோ நான் ஐடி படிக்கிறவங்களுக்கு நான் ஐடியில் ஜாப் போகணுங்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அந்த TCS NQT ஐடியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்ஃபில் யுவர் ட்ரீம் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1600 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போக 999க்கு 1000 ருபீஸ்க்கு இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்ன கேட்டால் இது எடுக்கிறது ரொம்பவே ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் இதுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெஸ்ட் கவரேஜ் வந்து அரௌண்ட் இதில் 160 மார்க்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 160 மார்க்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா டியூரேஷன்ஸ் எவ்வளோ நேரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 195 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2.5 hours சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இவங்க என்னென்ன வந்து டெஸ்ட் கவரேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஒரு பார்ட் A, பார்ட் B கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் Aல ஃபவுண்டேஷன் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபவுண்டேஷன் செக்ஷனில் நமக்கு வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டி, வேர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்டிடியூட். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் மார்க்ஸ் 65 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 75 மினிட்ஸ் வந்து டியூரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்ட் B செக்ஷன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செக்ஷன். ஸோ அந்த அட்வான்ஸ் செக்ஷன் தான் இதில் மெயின். ஸோ பிகாஸ் நம்ம வந்து ஐடிக்கு பேக்கேஜ் எடுத்திருக்கோம். அந்த ஐடி பேக்கேஜஸில் மெயினாக என்னன்னா கோடிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த கோடிங் வந்து பேசிக் லெவலான கோடிங்ஸ் தெரிஞ்சால் போதும். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்வான்ஸ்டு குவான்டிட்டிவ் எபிலிட்டி, அட்வான்ஸ்டு ரீசனிங் எபிலிட்டி, அட்வான்ஸ் கோடிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 95 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் கேட்டகரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா TCS NQT சைக்கோமெட்ரிக் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ TCS NQT சைக்கோமெட்ரிக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சனாலிட்டி ட்ரையட் பேஸ்ட் ஆன் பிக்
5 மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்டிவேஷன் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் மோட்டிவேஷன் நீட் தியரி. ஸோ இதோட டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 30 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் TCS NQT IT பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ நான் உங்களுக்கு வந்து அந்த கீழே யூடியூப் சேனல் வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் படித்தாலே மோஸ்ட் ஆஃப் தி டாபிக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிடலாம். பிகாஸ் நான் அதுதான் பார்த்தேன், எனக்கு பார்த்த வரைக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் தமிழில் ரொம்பவே கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ இங்கிலீஷ் யூடியூப் சேனல் வேணாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், அதுவுமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து தமிழில் தான் நம்மளோட மத தங்களை தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் கண்டிப்பாக அந்த டீட்டெயிலும் கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த 2 days பார்த்தீங்கன்னா நம்ம வந்து TCS NQTயில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜோஹோ கான்டென்ட் ரைட்டரில் அப்டேட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வந்து அப்டேட்ஸ் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த TCS NQT வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க. ஸோ ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸை. ஸோ அதனால் கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணுவோம், இதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து ஒரு 1000 rupees ஆர் 600 rupees தானே. ஸோ எவ்வளவோ செலவு பண்ணுறோம், கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம செலவு பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TCS NQT நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து நீங்கள் உங்கள் மேலே ஹோப் வைங்க, அப்போ தான் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஜாப் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம், ஒரு மெயில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாகவே இருந்துடாதீங்க. அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நமக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக வரலாம். பிகாஸ் உங்களுக்கு ஜோஹோட அது ஜோஹோட ப்ராசஸே நீங்கள் வந்து அதில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து October 1 எக்ஸாம் எழுதுனீங்க. ஸோ இன்றைக்கி வந்து 23 ஆச்சு. ஸோ அரௌண்ட் ஒரு 1 month இழுத்துட்டாங்க. 1 month இழுத்துமே வந்து எந்த ஒரு அப்டேட்ஸுமே கொடுக்கல. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த ஒரு ஜாபையும் நம்பிட்டு இருக்காதீங்க. அதனால் நீங்கள் கிடைக்கிற டொமைன்ஸ், கிடைக்கிற ரோல்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிகாஸ் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனுமே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது, எப்படி வேணால் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அந்த கிவ் அவே கான்டெஸ்ட்டில் நீங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த வின்னராக நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.